Hey hello guys, welcome back to my channel Millionaires. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா Stormgain அப்படிங்கற இந்த வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த Stormgain வெப்சைட்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 1 வீக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மைனர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம வந்து பிட்காயின் மைன் பண்ணலாம் அப்படினு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து பிட்காயின் வந்து மைன் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா $10 மினிமம் வித்ட்ராவல் மைன் பண்ணிட்டேன். மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா $10 இந்த வெப்சைட்டில். நான் வந்து மைன் பண்ணிவிட்டு வித்ட்ராவும் கொடுத்துட்டேன். என்ன ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னோடய வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல இருக்க பாருங்கள். 9.95 USDT, அதாவது 10 USDT இருந்தது. அது கொஞ்சம் ஒரு 5 cents கம்மியாக இருக்குது. நான் ஏன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 வந்து மைனிங் ஆகிட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டேன். அந்த $10 பார்த்தீங்கன்னா வித்ட்ராவும் கொடுத்துட்டேன். அதாவது வித்ட்ரா கொடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் வேலட்டுக்கு வித்ட்ரா கொடுத்துருக்கேன். என்னோட இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வேலட்டுக்கு நான் வித்ட்ரா கொடுக்கல. அது வந்து எப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு நம்மளால் நம்ம சொந்த வேலட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியாதாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே பாருங்கள், இந்த USDT வேலட் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடில் இருக்க அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்ச அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, உங்களோட சொந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அது போக இங்கே பாருங்கள் 9.95 USDTன்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் போனஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு போனஸ் தான், நீங்கள் மைன் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அதில் வர காசை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் மேட்ராக இந்த வெப்சைட்டில், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஒரு கொஸ்டின் மார்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடபிள் போனஸ், யூஸ் திஸ் மணி ஃபார் ட்ரேடிங், ஆல் த ப்ராஃபிட் மேட் ஆர் யோர்ஸ், யூ கேனாட் வித்ட்ரா திஸ் ஃபண்ட்ஸ் ஒன்லி த ப்ராஃபிட்ஸ். அதாவது இந்த போனஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதில் வர ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு தான். ஆனால் இந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. சரி, ஓகே, நம்மளால் இந்த அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ண முடியலன்னா என்ன, இதை வச்சு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் ட்ரை பண்ணேன். அதனால் நான் வந்து ட்ரேடிங்கும் பண்ணேன். அதை காட்டுறேன் பாருங்கள். எடுத்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், LITECOINல வந்து ட்ரேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கே நிறைய அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து நம்ம நினைப்போம். இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்மியான அமௌண்ட்டை ட்ரேட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, ட்ரேடிங் இந்த இடத்துல ப்ராஃபிட் போதா எப்படி போகுது, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து ட்ரேடிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா. அதேமாதிரி நானும் என்ன பண்ண பார்த்தேன்னா, ட்ரேடிங் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு $1 இல்லைன்னா அதோட கம்மியாக போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா இந்த இடத்துல நமக்கு வந்து மினிமம் ட்ரேடிங் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா $10 தானா. அதாவது நம்மளோட மொத்த பேலன்ஸுமே நம்ம மைண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண பேலன்ஸ் மொத்தத்தையும் நம்ம வந்து ஒரே ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணணும். அந்த ட்ரேடிங் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது லாஸ் ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து மைனிங் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசை போட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமே. அண்ட் அதேமாரி இந்த வெப்சைட்டில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா, பினாமோ, பைனரி ஆப்ஷன், எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இந்தமாரி ட்ரேடிங் IQ ஆப்ஷன், இந்தமாதிரி ட்ரேடிங் இருக்க பிளாட்ஃபார்மும் நல்லாவே தெரியும். அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கும். 1 minute ட்ரேடிங், 1 hour ட்ரேடிங், 5 minute ட்ரேடிங், 4 hours, இந்தமாரி ட்ரேடிங் டைம் இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் டைம்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து பை ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எப்போ ப்ராஃபிட் கெயின் ஆகுதோ நீங்கள் அப்போவே வந்து எடுத்துக்கலாம். அது லாஸில் போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டு லாஸில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து இப்போ $10 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து -$10 கீழே போயிடுச்சுன்னா அந்த ட்ரேடு வந்து லாஸ் தான், புரியுதா. அதுக்கு வந்து டைம் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணால் ஆகலாம், 1 day ஆகலாம், 2 days ஆகலாம். -$10 கிட்ட அந்த அமௌண்ட் போயிடுச்சுன்னா அது வந்து லாஸ் தான். இதுவே அது வந்து கெயின் ஆகிட்டு போச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் ப்ராஃபிட் எடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுதான் இந்த வெப்சைட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷலு. இப்போ நீங்கள் வந்து $10 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாஸ் ஆகிற அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது டைம் பீரியட்லாம் எதுவுமே கிடையாது நான் சொல்ல வரேன். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 1 minute டைம் தான். அதுக்குள்ளே உங்களோட நீங்கள் மார்க் பண்ண இடம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டை விட அதிகமாக போயிருந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அப்படி டவுன் ஆகிடுச்சுன்னா அது வந்து லாஸு, அந்த மாதிரிலாம் கிடையாது.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் $10னா அந்த $10 கீழே -$10 கீழே போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அப்படி இல்லைனா அந்த ட்ரேட் வந்து லாஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் சின்ன ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் ட்ரேடிங் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா $10. அதுதான் இதில் சின்ன ட்ராபேக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி இந்த வெப்சைட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியலை. ஏன்னா ட்ரேடிங்கு நமக்கு போனஸாக தரது பார்த்தீங்கன்னா $10. அதுவும் நமக்கு வந்து ஒரே ட்ரேடில் நம்ம வந்து $10 தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணோம்னா அது ரொம்பவும் கஷ்டமான விஷயந்தான். அண்ட் அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து earn பண்ணலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் $10, இன்னொரு 2 அக்கௌண்ட்டில் $10, இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு $10 அப்படின்னா மொத்தம் $30 வரும், நீங்கள் earn பண்ணலாம் அப்படின்னு நான் மாதிரி சொன்னேன். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொந்த அமௌண்ட் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போனஸாக கிடைக்கிற இந்த $10 வச்சு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு வந்து லக்கு தான். அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா $35. அதாவது உங்கள் கிட்ட இருக்க அந்த $10 போனஸை வச்சு நீங்கள் $35 வந்து ட்ரேட் பண்ணி earn பண்ணணும். அது earn பண்ணால் மட்டுமே தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ட்ரேடிங் நாலேஜ் இல்லாதவங்க இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ட்ரேடிங் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ட்ரேடிங் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சொந்த காசு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் earn பண்ணலாம். லக் இருந்தால் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல வருவேன். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த $10 இருக்கிறது தான் ஒரு பிரச்சனையே. இதுவே நம்மக்கிட்ட $50 இல்லை ஒரு $100 வந்து போனஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா earn பண்ணிட்டு போயிடலாம் அந்த $35. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா $10 வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா $10 தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது $10 தான். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடே நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் விஷயமே. இப்போது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வைட் பண்ணி ரெஃபர் பண்ணி நமக்கு வந்து இந்த போனஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் மைனிங் பண்ணி வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% உங்களுக்கு ரெஃபர் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு டீம் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட ஒரு நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து earn பண்ணலாம். ஸோ நீங்கள் earn பண்ணும்போது இந்த போனஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மைனிங் பண்ணி தினமும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த வகையில் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதை வந்து earn பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் உங்களால் முடிஞ்ச ஒரு $10 வச்சு ஒரு லக்கு தான், நீங்கள் வந்து ட்ரேடிங் நாலேஜ் கொஞ்சம் இருந்துன்னா எனக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிட்காயின் ப்ரைஸ் வந்து அடுத்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது வந்து லக்கில் முடிஞ்சால் ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. ஸோ ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வேணால் இதில் ட்ரை பண்ணலாம். ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் போனஸை கிடைக்கிற இந்த $10 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங்கில் earn பண்ண பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், see you in another video. Bye.